Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா பார்க்காதீங்க, ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னதுன்னா இதுதான், இந்த லாங்குவேஜ் தான். ஏ பவர் என் பி பவர் என், இதுதான் விஷயமே. இந்த லாங்குவேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் லாங்குவேஜ், ஏ பவர் என் பி பவர் என். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் மாதிரி பெருசாக கொஷின் கொடுத்துருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எம்டி ஸ்டோர் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஃபார் த பிலோ மென்ஷன்டு லாங்குவேஜ். இதுதான் லாங்குவேஜ். எல் ஆஃப் ஜி, லாங்குவேஜ் ஆஃப் கிராமர் ஈக்குவல் டு டபிள்யூன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங் வந்து ஏ காமா பி, ஓகேங்களா? அந்த டபிள்யூ இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் என் பி பவர் என், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது, ஏ பவர் என் பி பவர் என். என் வேல்யூ வந்து 1க்கு மேலே எடுத்துக்கலாம், இல்லை 1 எடுத்துக்கலாம். Also mention the state transition of this PDA while passing the string. ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அதை பாஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஏ பவர் என் பி பவர் என். இப்போ நான் எண்ணுக்கு 1 கொடுத்த எனக்கு என்ன ஸ்ட்ரிங் வரும்? ஏபின்னு வரும். இப்போ நான் எண்ணுக்கு 2 கொடுத்தனா வரும் ஏஏ பிபின்னு வரும். எண்ணுக்கு 3 கொடுத்தனா வரும் ஏஏஏ பிபிபி. ஸோ இந்த ஏவும் பியும் வந்து சேம். ஏன் சேமு? ஏன்னா இங்கே என் இருக்குது, சேம். அப்போது 2 ஏனா 2 பி வரும், 3 ஏனா 3 பி வரும். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், ஸ்டாக்குக்குள்ளே ஏவை உள்ளே அமுச்சிடணும். திரும்ப எப்போல்லாம் பி பார்க்குறோமோ அப்போ நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயம், இதுதான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட்டில் ஸ்டாக்கை எம்டியாக வச்சுக்கணும், அதான் இசட் நாட், ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணுறோம், எம்டியாக வச்சுக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம ஏவை உள்ளே அனுப்புகிறோம். ஸோ ஒரு எம்டி ஸ்டாக்குள்ளே ஏவை அனுப்புகிறோம். அப்போ அந்த ஸ்டாக்குள்ள என்ன ஆகிடும், ஏ இசட் நாட். ஒரு புது ஸ்டேட்டுக்கு போயாச்சு, Q0 வந்து Q1. திரும்ப அதே ஸ்டேட்டில் இருக்கிறோம். இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இங்கே ஏற்கனவே இருந்தது ஏ இருந்தது, அந்த ஏ கூடவே நம்ம நிறைய ஏஸை உள்ளே அனுப்ப போகிறோம். இப்போ எனக்கு 3 ஏ வேணும்னு ஆகணும், 3 ஏ வரணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ நிறைய ஏஸை ஒரே ஸ்டேட்டில், அதுதான் ஒரே ஸ்டேட்டில் இருப்போம். Q1லேருந்து Q1 தான், வேறு ஸ்டேட் மாறக்கூடாது. அப்போ தான் எனக்கு ஏ வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ முதல்ல ஒரு ஏவை உள்ளே அனுப்புகிறோம் ஸ்டாக் உள்ள. உங்களுக்கு நிறைய ஏ வேணும்னா அதே ஸ்டேட் இருந்துக்கிட்டு Q1லேருந்து Q1லேயே இருந்துக்கிட்டு நம்ம நிறைய ஏஸை வாங்கிக்கலாம். சரி, ஸ்டாக்குள்ளே வாங்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு நிறைய ஏஸ் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ அடுத்து நம்மளுக்கு பி. இப்போது ஒரு பியை நம்ம பார்க்குறோம். இப்போது 2 ஏ பார்த்தாச்சு, 2 ஏ பார்த்து அதை வந்து என்ன பண்ணியாச்சு, ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பி. ஒன்ஸ் நம்ம Q1 ஸ்டேட்டில் இருக்கோம், இந்த Q1லேருந்து Q2 ஸ்டேட்டுக்கு மாறிடணும், புது ஸ்டேட். ஏன்னா பி பார்க்க போகிறோம். இந்த பி ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா, ஏற்கனவே ஸ்டாக் லாஸ்ட்டாக இருந்தது ஏ இருந்தது. ஸோ ஒன்ஸ் நம்ம பியை பார்த்தோம்னா மேட்ச் பண்ணிக்கணும். நான் பண்ணோம் மேட்ச் பண்ணி பாப் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு இங்கே காலி ஆகிடும், அதான் லேம்டா, ஓகேங்களா? சரி, இது ஒரு பிக்கு. இதுவே நிறைய பி பார்த்தோம்னா அப்போ என்ன பண்ணணும், அதே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு எங்கே என்ன இருக்கும், இங்கே ஏ இருக்கும், ஏ கூட மேட்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ பி எடுத்து ஏ கூட மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பாப் ஆகிடும், காலி ஆகிடும் மொத்தமாக. ஸோ லேம்டா ஒன்றும் இல்லைங்க, 2 ஏ வந்துச்சுன்னா 2 பி, ஏவும் பியும் சேம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது. அப்போது 2 ஏ புஷ் பண்ணிங்களா, 2 பியை வந்து மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். மேட்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இதுதான். மேட்ச் பண்ணினா உங்களுக்கு இந்த பிஏ இங்கே இருக்காது, வெறும் லேம்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன போகணும், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகணும். ஸோ Q2லேருந்து நம்ம QF தான் ஃபைனல் ஸ்டேட்டு. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டில் இந்த லேம்டாவும் இந்த இசட் நாட்டும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா இசட் நாட் ஆகிடும், எம்டி ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ இதை வச்சு நம்ம டிரான்சிஷன் டயக்ராம் மாதிரிலாம் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது, Q0லேருந்து QF வரைக்கும் இருக்குது. Q0, Q1, Q2, QF. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் இதெல்லாம், செகண்ட் ஸ்டேட், தேர்ட் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட். சரி கவனிங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், Q0லேருந்து Q1க்கு போகிறோம். ஏ கமா இசட் நாட்டை ஏ இசட் நாட்டாக மாற்றணும். Q0லேருந்து Q1 ஏ கமா இசட் நாட்டை ஏ இசட் நாட்டுன்னு மாற்றணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து Q1லேருந்து Q1 ஸ்டேட்டுக்கே தான் போகிறோம். எப்போல்லாம் ஏ பார்க்குறோமோ புஷ் பண்ணிகிட்டே வரும், ஏ கம்மா ஏவை ஏஏ. Q1லேருந்து Q1க்கு தான் போகிறோம், ஓகேங்களா? இது ஆரோ இது,
ஸோ எங்கெல்லாம் ஏ கமா ஏ இருக்கோ அது ஏஏன்னு. ஸோ எத்தனை ஏஸ் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். அடுத்து Q1லேருந்து Q2 ஸ்டேட்டுக்கு போகிறோம். பி கமா ஏவை மேட்ச் பண்ணி லேம்டான்னு போகிறோம். Q1லேருந்து Q2 பி கமா ஏ மேட்ச் பண்ணுறோம், அது லேம்டான்னு போடுறோம். ஸோ பாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திரும்ப Q2லேருந்து Q2 ஸ்டேட்டுக்கே போகிறோம். நிறைய ஏ பி வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ பி கம்மா ஏ டு லேம்டா. Q2லேருந்தே Q2க்கு போகிறோம். பி கம்மா ஏவை லேம்டா. நெக்ஸ்ட் Q2லேருந்து QFக்கு போகிறோம். லேம்டா கம்மா இசட் நாட்டை எம்டி ஸ்டேட் இசட் நாட்டாக மாற்றிடுறோம். Q2லேருந்து QF. ஸோ லேம்டா கம்மா இசட் நாட்டை இசட் நாட்டாக மாற்றியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து டிரான்சிஷன் டயக்ராமை ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ மென்ஷன் த ஸ்டேட் டிரான்சிஷன் ஆஃப் திஸ் PDA while passing the string. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டாங்க, AAA BBB. இதை நம்ம பாஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து 4 காலமாக பிரிச்சுருங்க. அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங் என்னது, AAA BBB. ஸோ ஸ்டேட்டு, ஸ்டாக்கு, ஆக்ஷன். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு. இனிஷியல் ஸ்டேட்டில் ஸ்டாக்கு எம்டியாக வச்சுக்கணும், இசட் நாட். அதுதான் இனிஷியல். ஓகேங்களா, சரி. ஸோ புது ஸ்டேட்டுக்கு வரும் Q1. புது ஸ்டேட்டுக்கு வரும்போது முதல்ல ஒரு ஏவை உள்ளே அனுப்புகிறோம். ஒரு ஏவை இங்கே உள்ளே அனுப்பிச்சாச்சு. அப்போ ஏ இசட் நாட் ஆச்சு. அப்போ புஷ் பண்ணியாச்சு ஏவை. அப்போ இங்கே ஒரு ஏ காலி ஆயிடுச்சா பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு நிறைய ஏஸ் இருக்குது கரெக்டுங்களா. அடுத்தடுத்த ஏவை புஷ் பண்ணிகிட்டே இருக்குன்னா திரும்ப அதே ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஏவை புஷ் பண்ணுறோம் உள்ள. அப்போது ஏர்னிங் ஏ இசட் நாட் இருக்குது. அடுத்த ஏ வந்துச்சுன்னா ஏஏ இசட் நாட். ஒரு ஏ போயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் திரும்ப இங்கே ஏ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், திரும்ப புஷ் பண்ணணும். அப்போ இந்த ஏ இங்கே உள்ளே வந்துடுச்சு. அப்போ இங்கே டபுள் ஏ இருக்காது, ட்ரிபிள் ஏவாக மாறிடுச்சுங்களா. சேம் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஏஸ் வேணும்னா அதே ஸ்டேட்லேருந்து புஷ் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பி இருக்குது. அப்போ பி பார்த்தோன்னே புது ஸ்டேட்டுக்கு போயிடணும். Q1லேருந்து புது ஸ்டேட்டுக்கு Q2க்கு போயிடணும். போயிட்டு முதல்ல மேட்ச் பண்ண போகிறோம். அதாவது நல்லா கவனிங்க, பாப் பண்ணுறதுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, இங்கே ஒரு பியை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பி இருந்துச்சுன்னா ஒரு ஏவை ரிமூவ் பண்ணிடணும். அதான் பாப் பண்ணியாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வரும், பேலன்ஸு ஏஏ இசட் நாட். திரும்ப இப்போ 2 பி இருக்குங்களா, திரும்ப அதே ஸ்டேட்டு. இப்போ 2 பின்னா என்ன பண்ணோம், இங்கே ஒரு பி இங்கே ஒரு ஏ மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏ போயிடும். பாப் பண்ணியாச்சு. அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் ஏ இசட் நாட். திரும்ப ஒரு பி இருக்குது. அப்போ பியும் ஏவும் மேட்ச் பண்ணியாச்சு, ஏவை தூக்கியாச்சு. அப்போ என்ன நம்மளுக்கு இசட் நாட். ஸோ இங்கே எதுவுமே இல்லைனா காலி ஆகிடும், அதான் லேம்டா. ஓகேங்களா. ஸோ திரும்ப நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இசட் நாட்லேருந்து QF ஃபைனல் ஸ்டேட் காலி. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த இசட் நாட்டை பாப் பண்ணிடணும். ஸோ இங்கேருந்து அக்செப்ட் ஆகிட்டு தான் ஃபைனல் ஸ்டேட். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு ஏவை தூக்கி உள்ளே போடுறேன். ஓகேங்களா. திரும்ப இன்னொரு ஏவை தூக்கி உள்ளே போடுறேன். திரும்ப இன்னொரு ஏவை தூக்கி உள்ளே போடுறேன். பீன்னு வரும்போது மேட்ச் பண்ணணும். ஸோ ஒரு பி நான் இங்கே மேட்ச் பண்ணேன்னா இங்கே ஒரு ஏவை தூக்கணும். திரும்ப இங்கே 2 பி இருக்குங்களா, முதல்ல ஒரு பியை மேட்ச் பண்ணால் இங்கே ஒரு ஏவை தூக்கணும். திரும்ப இங்கே ஒரு பி இருக்குது, அப்போ ஒரு ஏவை தூக்கணும். அதாவது ஏவை பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி போடணும், பியை பார்த்தீங்கன்னா தூக்கி வெளியில் தூக்கி போட்டணும். அவ்வளோதான் விஷயமே. ஸோ புஷ் பண்ணணும். ஏவை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுங்க, பியை பார்த்தீங்கன்னா பாப் பண்ணிவிடுங்க அந்த ஏவை. அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுங்க, அக்செப்ட். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் டிரான்சிஷன். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எப்பயுமே இதுதான் கான்செப்ட், இசட் நாட்டை பாப் பண்ணிடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் இசட் நாட் போட்டோம் இல்லையா எம்டி ஸ்டாக் உள்ள, அதை இசட் நாட் ஃபைனல் நம்ம கொண்டு வந்து காமிக்கணும். அதான் பாப் இசட் நாட். ஸோ இப்படி தான் இந்த ஸ்டேட் டிரான்சிஷன்ஸை எழுதணும். ஸோ முதல்ல ஏக்கு எல்லாத்துக்குமே புஷ் பண்ணணும், பீன் வரும்போது மட்டும் பாப் பண்ணிக்கணும் ஏவை. இதுதான் விஷயம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.